சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. ஆகா, நம்ம கோடீஸ்வரர் எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், இவர் ஒரு வழி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அவர் நம்ப ஆரம்பிச்சிடார். அவங்ககிட்ட இருக்க காசையும் எடுத்துக்கிறாரு, அவங்க கொலையும் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி 11 பேரை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அதனால் 3 கர்ப்பிணி பெண்களை நரபலி கொடுக்கறதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. வெங்கடேஷ் பயந்து போயிடுறாரு. இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் இவருக்கு தீர்த்தம் கொடுக்குறாரு. அந்த தீர்த்தத்தை வாங்கி இவர் குடிக்கிறார். குடித்த கொஞ்ச நேரத்தில் இவர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அந்த தீர்த்தத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, அவர் சொன்ன அந்த விஷயங்களை கேட்ட உடனே காவல்துறையே அதிர்ச்சி ஆகிட்டார். அப்போ அவங்க பணம் சம்பாதிக்கணும், அதிகமாக கோடீஸ்வரன் பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரனாங்கிற ஆசையை அவங்க தூண்டப்பட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வலையில் விழுந்துறாங்க. இவர் வலையில் விழுந்து இவர் அதுக்கப்புறமா இவரோட வேலைகளை கேட்குறாரு. என்ன கேட்டாருன்னா, அதாவது சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. அந்த படத்தில் என்ன மெயினான கருத்து, என்ன சொல்லப்படும் கருத்து அப்படின்னா, ஒருத்தரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவரது ஆசையை தூண்ட வேண்டும். அவர் ஆசையை தூண்டினா அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட ஏமாந்துருவார். அதுதான் அந்த படத்தோட கருத்து. அதே மாதிரி நடந்த சம்பவம் பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஆந்திர மாநிலத்தில் ஹைதராபாத் பகுதியில் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் வந்து இந்த லங்கர் ஹவுஸ் அப்படிங்கிற ஏரியாவில் வசித்து வர்றார். அந்த வெங்கடேஷோட தொழில் என்ன அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அவரோட தொழில் வந்து ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் நிலங்கள் வாங்க விற்க, இடங்கள் வாங்க விற்க, வீடு வாங்க விற்க, இதுதான் அவரோட தொழில். அப்போது இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்குள்ள ஒரு கான்டாக்ட் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்க. அந்த பகுதியில், அந்த மாவட்டத்தில், அந்த மாநிலத்தில் லெவலில் அவங்களுக்கு ஒரு அந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்குள்ள ஒரு கான்டாக்ட் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் சங்கங்களே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கையில் இவர் வந்து சத்யம் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு நாகர் கர்னூல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சத்யம் யாதவ், அவருக்கு வயசு 47 அப்படிங்கிற அவரும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர். அவருக்கு இவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது, ஒரு நெருக்கம் ஏற்படுது. இந்த சத்யம் யாதவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட சொல்கிறாரு, இதை மாதிரி நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறது போக எக்ஸ்ட்ராவாக புதையல், பூமிக்கு அடியில் முன்னோர்கள் புதையல்கள் வச்சுருக்காங்க. நகை, பணம் இதெல்லாம் வந்து பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குங்கிறத பூஜை போட்டு, அந்த பூஜை மூலமாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி தோண்டி அதிலேருந்து அந்த புதையலை எடுத்து கொடுப்பேன், அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அதை நம்புகிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புதையலில் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும், நகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசையை தூண்டுறார். அப்போது இந்த வெங்கடேஷ் என்ன நினைக்கிறாருன்னா, ஆகா, நம்ம கோடீஸ்வரர் எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், இவர் ஒரு வழி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அவர் நம்ப ஆரம்பிச்சிடார். அப்போ 2 பேரும் அடிக்கடி சந்திக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தான் மட்டும் சம்பாதிச்சா போதாது, தன்னுடைய நண்பர்களையும் கொண்டு வந்து இந்த வெங்கடேஷ் கூப்பிட்டு வந்து சத்யம் யாதவ்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அவங்களும் வந்து எங்களுக்கும் வந்து புதையல் பூஜை போட்டு கொடுங்க, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களையும் பணக்காரங்களாக்குறதுக்கு இது மாதிரி வழி பண்ணுங்க அப்படின்னு. சரி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெங்கடேஷ் வந்து தான் மட்டும் இல்லை, தன்னோட நண்பர்களும் இருக்காங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட வந்து காட்டுறாரு. அவருக்கு சரி, ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவரும் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு வெங்கடேஷை கூப்பிட்டு சொல்கிறாரு சத்யம் யாதவ், இது மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு பூஜை போடுறேன், அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு பூஜை போட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஒரு தனியாக உட்கார வச்சு பேசுகிறாங்க. பேசல எந்த டேட்டில் பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணையில் அந்த பூஜைக்கு நிறைய பணம் செலவாகும், அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். அந்த பணத்தை நீங்கள் கொடுங்க, அப்போ தான் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி நான் ரெடி பண்ண முடியும். அப்படி என்ன இது பண்ணுறீங்கன்னா, அந்த பூஜையை நடத்துறதுக்கே லட்சக்கணக்கில் செலவாகும். அந்த பூஜையில் நமக்கு எந்த இடத்துல இருக்குன்னு தெரிய வரும்,
உடனே அந்த இடத்துல இமிடியேட்டாக போய் தோண்டணுமா, அதுக்கு பொக்லின்லாம் வைக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பாறை இருந்துன்னா டெட்டனேட்டர் வச்சு அதை வந்து வெடிக்க வைக்கணும். வெடித்து அதை தோண்டி உள்ளே இருக்க பூமி எடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்கிறார். ஒரு 10 லட்சம் அந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே இவர் சொல்ல என்கிட்ட உடனே அந்த அளவுக்கு அந்த பணம் இல்லை அப்படிங்கிறாரு. சரி பரவாயில்ல, உங்கள் பேரில் இருக்கக்கூடிய இதாக ஒரு இடத்த என் பேருக்கு எழுதி கொடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. நான் அதை வச்சு வேற யார்ட்ட அந்த பத்திரத்தை வச்சு நான் பணத்தை வாங்கி பூஜை போட்டுக்கலாம். நாளைக்கு பூஜையில் இது கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் உங்களுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு வந்து திருப்பி எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. இதையும் அவர் நம்புறாரு. அதனால அவரோட நிலங்களையும் இவர் பேரில் எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் பூஜை போடுறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு அவர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பூஜை போடணும்னா 3 கர்ப்பிணி பெண்களை நரபலி கொடுக்கணும். அதனால 3 கர்ப்பிணி பெண்களை நரபலி கொடுக்கறதுக்காக நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. வெங்கடேஷ் பயந்து போயிடுறாரு. ஐயோ, இது என்ன ரொம்ப இருக்கு, 3 கர்ப்பிணி பெண்களை கூடுது, நான் எங்க போவேன், அது கொலையாச்சே, நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லி பயந்துடுறாரு. பயந்து எனக்கு இந்த இதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பாதியிலேருந்து நடுவை பார்க்குறாரு. உடனே இவர் சொல்றாரு, சரி பரவாயில்ல, அதை பத்தி ஒன்றும் இல்லை, இந்த 3 கர்ப்பிணி பெண்களை நரபலி கொடுத்தா நமக்கு கோடிக்கணக்கான இன்னும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிடைக்கும், புதையல் கிடைக்கும். பரவாயில்ல, கிடைக்கலன்னா பரவாயில்ல, நம்ம தனியாக பூஜை போட்டுக்கலாம், போட்டு ஏதோ ஓரளவு வருமானம் கிடைக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு வர சொல்றாரு. இவர் அங்கே போகிறப்போ அதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் ரெடியாக இருக்காரு. ரெடியாக இருந்து பூஜை ஜாமான்கள்லாம் வச்சு எல்லாத்தையும் அங்கே இது பண்ணி பூஜை ரெடியாக நடந்துட்டு இருக்கு. ரெடியாகி பூஜைக்கு தேவையான விஷயம் நடக்குது. இவர் போனோடனே இவர் உட்கார வச்சு பூஜையை ஆரம்பிக்கிறார். பூஜையை ஆரம்பித்து இந்த பூமி பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பூஜை. அந்த பூஜையில் வந்து நிறைய மந்திரங்கள்லாம் சொல்கிறாரு, என்னெல்லாமோ பண்ணுறாரு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் இவருக்கு தீர்த்தம் கொடுக்குறாரு. அந்த தீர்த்தத்தை வாங்கி இவர் குடிக்கிறார். குடித்த கொஞ்ச நேரத்தில் இவர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அந்த தீர்த்தத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, அதில் மரத்தில் உள்ள விஷம் ப்ளஸ் ஆசிட் ரெண்டையும் கலந்துருக்காரு பாலில். அது இவர் குடித்த உடனே இவர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இவர் விழுந்த உடனே இவர் இறந்துட்டாரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாரு, இறக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இவர் இறந்ததுக்கப்புறம் இவரோட முகம் அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இவர் முகத்தின் மீதுலையும் உடல் மீதையும் ஆசிட்டை லிட்டர் கணக்கில் ஊற்றிடுறாரு. ஊற்றுனா என்னாகும், எல்லாம் எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு இந்த முகமே செதஞ்சு போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்தப்புறம் இவர்கிட்ட ஏற்கனவே வந்தப்போ இவர்கிட்ட இருந்த பணம், இவர் அடைஞ்சிருந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஏற்கனவே சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு, இடத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. இறந்து போனவரை அப்படியே அங்கே விட்டுட்டு, அந்த மலையிலே விட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இதுக்கிடையில் இவர் வீட்டை விட்டு போனவர் 5 நாளாக வரல அப்படின்னோடனே இவரோட மனைவி, வெங்கடேஷோட மனைவி லட்சுமிங்கிறவங்க வந்து போலீஸில் புகார் கொடுக்குறாங்க. அந்த லட்சுமி நகர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து 6வது நாளாக புகார் கொடுக்குறாங்க, 5 நாளாக அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புகாரின் பேரில் காவல்துறை வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவை கேட்குறாங்க, அவர் எங்கே போகிறேன்னு சொன்னார், சமீப காலமாக யார் கூட பழகினார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் அவர் பண்ணுறாரு. இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இவர் சத்யம் யாதவ்ங்கிறவர் அவருக்கு இப்போ சமீப காலமாக நெருக்கமாக பழகிறாரு. அவர் இவரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அவர் தான் அடிக்கடி வருவார் போவார், அவர்கிட்ட தான் அடிக்கடி பேசுவார். அன்னைக்கு கூட வீட்டு விட்டு போகையில் காணாமல் போனார, அந்த சமயத்தில் கூட என்ன சொல்லிட்டு போனார்னா, சத்யம் யாதவை பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவல்துறை வந்து இந்த சத்யம் யாதவை தேடுறாங்க. தேடி அவரை பிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சி அவரை கூப்பிட்டு வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு என்ன நடந்தது, ஏது நடந்தது, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன அந்த விஷயங்களை கேட்ட உடனே காவல்துறையே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. காவல்துறைக்கு இப்படியும் கூட நடக்குமா அப்படின்னு கூட அவங்க எதிர்பாராத ஒரு கதையை அவர் சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னா, யார் யார் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருக்காங்களோ, யார் யார் வந்து
அதிகம் பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணங்கள்ல இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட போய் இவர் சொல்றாரு, இது மாதிரி நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்றேன், அது தவிர இந்த புதையல் பூஜை அப்படின்னு ஒன்று என்னால் போட முடியும், என்னால் கண்டுபிடிக்க முடியும், எந்த இடத்துல புதையல் இருக்குங்கிறத நான் பூஜை போட்டு கண்டுபிடிப்பேன். நீங்கள் உங்களுக்கு புதையல் இருந்தால் அந்த புதையல் உங்களுக்கு கிடைச்சா கோடிக்கணக்கில் கோடி கோடியான பணமும் நகையும் கிடைக்கும், அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது, பூஜை போட்டால் தான் தெரியும் அப்படின்னு அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆசையை தூண்டுறாரு. அப்போ அவங்க பணம் சம்பாதிக்கணும், அதிகமாக கோடீஸ்வரன் பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரனாங்கிற ஆசையை அவங்க தூண்டப்பட்டதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வலையில் விழுந்துறாங்க. இவர் வலையில் விழுந்து இவர் அதுக்கப்புறமா இவரோட வேலைகளை கேட்டுறாரு. என்ன கேட்டுறாருன்னா, இது பூஜை போடணும்னா 10 லட்ச ரூபா ஆகும், 20 லட்ச ரூபா ஆகும் அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு பணம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, சரி உங்கள் வீட்டையோ நிலத்தையோ எழுதி கொடுங்க, என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி நான் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு காசு வாங்கி கடன் வாங்கி நான் வந்து இந்த பூஜையை போடுறேன். நம்ம பூஜை போட்டு நகை பணம்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த காசை வச்சு காசை கொடுத்து கடன் வாங்கின காசை கொடுத்துட்டு நிலத்தை உங்கள் பேருக்கு மாற்றி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. அதை அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை முதலீடாக வச்சு இவர் வந்து அவங்கள தனியாக ஊருக்கு வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே வச்சு பூஜை போடுற மாதிரி ஜாமான்கள்லாம் வச்சு அவங்கள வர வச்சு உட்கார வச்சு ஒரு பூஜையை நடத்தி, ஒரு பொய்யான பூஜையை நடத்தி அதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தீர்த்தம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல பாலில் மரத்தில் உள்ள விஷத்தையும் அமிலத்தையும் கலந்து கொடுத்து அவங்கள குடிக்க வச்சு அவங்கள கொண்டுறாங்க. ஒருவேளை அவங்க சாகாம மயக்கத்தில் இருந்தாங்கன்னா கல்லை தூக்கி போட்டு கொண்டு அவங்க அடைஞ்சிருக்கிற நகைகளையும் அவங்க வச்சிருக்க கையில் வச்சிருக்கக்கூடிய பணத்தையும் அதையும் எடுத்துக்கிறாரு. ஆக நிலம் இவர் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிட்டது. இவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர். ரெக்கார்டடாக அந்த லேண்டு எத்தனையோ லட்சம் உள்ளதை அவர் பேருக்கு மாற்றிக்கிட்டார். இவங்க அணிஞ்சிருக்க நகைகளையும் எடுத்துக்கிறாரு, அவங்ககிட்ட இருக்க காசையும் எடுத்துக்கிறாரு, அவங்கள கொலையும் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி 11 பேரை பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. காவல்துறை அதிர்ந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் யார் யாரை எப்பப்போ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிக்கிறாங்க. அவரை விசாரிக்கிறப்போ அவர் சொல்றாரு, இவர் இந்த மாதிரி வந்து நான் வந்து எத்தனை 11 பேரை கொண்டதுல எந்தெந்த இடத்துல கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை கொலை பண்ணியிருக்காரு இதே மாதிரி பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு. அந்த 4 பேர் யாருன்னா, இது அந்த சம்பவம் நடந்தது எப்படின்னா 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, சுதந்திர தினத்துக்கு முதல் நாள். அவர் வந்து ஆசிரா அப்படின்னு 60 வயசு ஒரு லேடி, ஆஷிமா பேகம் 32 வயசு, அர்ஷின் 10 வயசு, காஜா 35 வயசு. இந்த 4 பேரையும் இதே மாதிரி புதையல் பூஜை போடணும்னு சொல்லி கொலை பண்ணிடுறாரு. ஆனால் அந்த வழக்கு எப்படி ரிப்போர்ட் ஆகுதுன்னா, 4 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கனால எங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகி காவல்துறை அப்படிதான் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து விசாரணையில் இருக்கு, யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தற்கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2021 நவம்பர்ல சலீம் பாஷா கொலை பண்றாரு இதே மாதிரி. அதே மாதிரி சீனிவாசன் முக்குடி குப்பம் குண்டம்ங்கிற ஊர்ல சீனிவாசா அப்படிங்கிறவரையும், அப்புறம் லிங்குசாமி அப்படின்னு ஒருத்தரையும், ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தரையும், அனந்தபூர்ல ராம் ரெட்டி அப்படிங்கிறதையும், கர்நாடகத்தில் ரைச்சூரை சேர்ந்த திருப்பத்தம்மா என்கிறவரையும், இந்த மொத்தம் 11 பேரை இவர் கொலை பண்ணியிருக்காரு. இது மொத்தம் 7 வழக்குகள் ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளில் இவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இவரை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் இவரை முழுமையாக விசாரித்து அதுக்குள்ள விவரங்களை சேகரிக்கணும் இல்லையா, போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க, போலீஸ் காவலில் எடுக்கிறாங்க. போலீஸ் காவலில் எடுத்து அவரை விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கிறப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு கார், செல்ஃபோன், 5 செல்ஃபோன், 10 சிம் கார்டு, ஒரு கார், அப்புறம் இந்த ஆசிட், இது தவிர டெட்டனேட்டர், இந்த டெட்டனேட்டர்களும் நிறைய டெட்டனேட்டர்களும் கைப்பற்றாங்க. அந்த டெட்டனேட்டர் அப்படின்னா இப்போ வந்து ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிட்டோம். தீர்த்தம்னு சொல்லி அந்த பாலில் கலந்து இல்லை தண்ணியில் கலந்து அவங்கள குடிக்க வச்சு சாகடிக்கிறதுக்கு. இந்த டெட்டனேட்டருங்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த டெட்டனேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா குச்சி மாதிரி இருக்கும், சிறுசாக குச்சியாக இருக்கும்.
இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, பாறைகளை வெடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து வெடிமருந்து உள்ள வெடிமருந்து தனியா இருக்கும். அது வந்து பெரிய ஒரு வெடி இதே இருக்கும். அதை வந்து இது வெடிக்க செய்யும். இது வந்து ஒரு உபபொருள். இது வெடிச்சு அதை வெடிக்க செய்யும். இது வந்து இந்த பாறைகளை வெடி வைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. இவர் இதுக்காக அது வந்து அவ்வளவு லேசா வாங்க முடியாது. கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கி யாரு வந்து பாறைகளை உடைக்கிறாங்களோ அதுக்கு பெர்மிஷன் வாங்கி அதை வாங்கி அவங்க பத்திரமா வச்சிருக்கணும். இந்த வெடிமருந்து இருக்கு இல்லையா, அதையும் பத்திரமா வச்சிருக்கணும். இதுலயும் வெடிமருந்து இருக்கும், ஆனா அது சின்ன சின்ன அளவில் இது இருக்கும். அது இந்த டெட்டனேட்டர்களை வாங்கி அவர் வச்சிருக்காரு. எதுக்குன்னா, இந்த பூஜை பண்றப்போ அதை வந்து அதையும் வச்சிருப்பாரு, காட்டுவாரு. எதுக்கு அப்படின்னா, நம்ம புதையலுக்காக தோன்றப்போ கீழே பாறை வந்துன்னா அந்த பாறையை வெடி வச்சுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த டெட்டனேட்டரு அப்படின்னு சொல்லி ஏமாத்துவார். அதுக்காக தான் இந்த டெட்டனேட்டர் வச்சிருக்காரு. அதையும் கைப்பற்றிருக்காங்க. கைப்பண்ணி இந்த மொத்த வழக்குகளில் இவரை கைது பண்ணி அரெஸ்ட் காட்டி இவரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர் பேர்ல எல்லா வழக்குகள்லையும் சொத்துக்களை இவர் பேர்ல எழுதி வாங்கியிருக்காரு. அந்த ரெக்கார்டுகள் எல்லாத்தையும் கைப்பற்றிருக்காங்க. கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி அவர் மேல வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிசினஸ் பண்ணக்கூடியவங்கள தான் கொண்டிருக்காரு. மேக்சிமம் அவங்க கிட்ட தான் நிலத்தை எழுதி வாங்கியிருக்காரு. உங்களுக்கு புதையல் கிடைக்கும் அப்படின்னு அவங்களோட ஆசையை தூண்டி, அந்த புதையல்ல கோடிக்கணக்கில் சொத்து கிடைக்கும் அப்படின்னு அவங்களோட ஆசையை தூண்டி அவங்க தான் பக்கம் வரவழைச்சு அவங்ககிட்ட நிலத்தை வாங்கி, நிலத்தை எழுதி வாங்கினது மட்டும் இல்லை, அவங்கள வந்து பூஜை பண்றேன்னு சொல்லி கொலையும் பண்ணி அனாதை பணமா அவங்கள விட்டுட்டு, அனாதையா பணமா செத்து கிடக்கிறவங்களை விட்டுட்டு இவரு வந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. 11 பேரை கொண்டிருக்காரு. நேயர்களே, உங்களை சுத்தி இதை மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவரை வந்து காவல்துறை நீதிமன்றம் மூலமா மனோதத்துவ நிபுணருக்கு ஆரம்பிச்சப்போ இது ஒரு சைக்கோ மனநிலை அப்படின்னு சொல்றாங்க. சைக்கோ அப்படிங்கிறவன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கொலை செஞ்சுக்கிட்டே போவான். அவனுக்கு அதுல லாபம் கருதி செய்ய மாட்டான். ஆனா இவன் லாபம் கருதி அந்த சொத்துக்களை அடையிறதுக்கு, இறந்து போனவரோட சொத்துக்களை ரெக்கார்டடா அவரே உயிரோடு இருக்கையில தனக்கு எழுதி கொடுக்க சொல்லி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணி தனது சொத்தாக்கிறான். அதுக்கப்புறம் அவங்கள வரவழைச்சு பூஜை பண்றதுங்கிற பேர்ல கொலையும் பண்ணி அவங்க அணிஞ்சிருந்த நகைகளையும் அவங்க கையில வச்சிருந்த காசையும் திருடிடுறான். திருடி அவங்கள வந்து அனாதை பணங்களா விட்டுறான். ஆக இது ஒரு மர்டர் ஃபார் கெயின். அதாவது கொலை வந்து செய்யப்படுது எதுக்காக? ஆதாயத்துக்காக கொலை செய்யப்படுது. இவன் சைக்கோ கிடையாது. சைக்கோங்கிறவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு கொலை செய்துட்டே போவான். இவன் ஆதாயத்துக்காக பண்றான், ஆதாயம் அடையணுங்கிற நோக்கத்துல பண்றான். ஆனா பார்த்தா சமுதாயத்துல இவன் ஒரு பெரிய ஆளா வாழ்ந்துட்டு இருக்கான், ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர். அது மட்டும் இல்ல, இவர் வந்து இந்த புதையல் பூஜை போடுறோம்னு சொல்லி ஊரெல்லாம் நல்ல பேரு. ஓஹோன்னு குப்தர் காலத்துல இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்போ அந்த குப்தர் காலத்துல புதைச்சி வச்சதெல்லாம் நான் பண்றேன், குப்தர் காலத்தை சேர்ந்தவன் தான் நான், அங்க இருந்து அவங்களோட வழித்தோன்றல் தானா, இப்படி எல்லாம் போய் சொல்லி புழுகி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து டிவியில விளம்பரம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா இது மாதிரி விஷயங்களை நம்பாதீங்க. புதையல் அப்படி என்று ஒன்று பூமிக்குள் இருந்து எடுக்கப்பட்டால் அது எடுத்த நபருக்கு சொந்தம் கிடையாது. சட்டப்படி பூமிக்கு அடியில் இருந்து புதைத்து வைக்கப்பட்ட எந்த புதையலும் எடுக்கப்பட்டால் அரசாங்கத்துக்குத்தான் அது சொந்தம். அரசாங்கத்திடம்தான் அது ஒப்படைக்கப்பட வேண்டும். அதை வந்து உடனடியாக அந்த ஏரியாவில் இருக்க ஆட்சியர், தாசில்தார் அவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அது அரசோட சொத்து. அது தனிப்பட்ட நபரின் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் கூட அது வந்து அவருக்கு சொந்தமானது கிடையாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆக புதையல் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஏமாத்துறதுக்கு யாரும் வந்தா உஷாரா இருங்க. இதே மாதிரிதான் சொல்லுவாங்க, கோயில இருக்க கலசம், அந்த கலசத்துல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு வீட்டில் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி லாபம், அதை வித்தோம்னா இத்தனை கோடி கிடைக்கும் அப்படின்னு ஏமாத்துவாங்க. அது மாதிரி மண்ணுளி பாம்பு, இந்த மாதிரி உங்களோட ஆசைகளை தூண்டி பணம் சம்பாதிக்க கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும்னு சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க. நிச்சயமா நேயர்களே, இது மாதிரி ஆட்கிட்ட ஏமாறாதீங்க. எல்லா விஷயத்தையும் உங்க பகுத்தறிவை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி உங்க அருகில் இருக்கக்கூடிய உங்க சொந்தக்காரங்களை, படித்தவங்களை, தெரிஞ்சவங்களை
காவல்துறை அந்த மாதிரி ஆட்களை அணுகி இது மாதிரி நடக்குது, இதை மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிற விவரங்களை தெரியப்படுத்துங்க. அவங்க இடத்துல விசாரித்து யார் என்னங்கிறது தெரிஞ்சு அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் ஏமாந்து அதில் விட்டில் பூச்சியாக மாறிடாதீங்க என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.